Let's all sit erect. Palms forward facing the ceiling. Spine erect. With a beautiful smile, we'll be chanting the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deep breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. வணக்கம். Good evening. நம்ம இப்ப திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் 15th பார்த்தோம். அதுதான் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆயிட்டு கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆயிடுது. ஸோ இப்போ அதே அதிகாரத்தை கடைசியில 8, 9, 10 3 திருக்குறள் நம்ம சரியா விளக்கமா செய்யல, அது ரெக்கார்டும் ஆகல. அதன் பொருட்டு நம்ம இப்போ ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். இந்த செஷன்ல ரெஃப்ரெஷிங், எப்படி ரெஃப்ரெஷர்ஸ் கோர்ஸ் போல we will review things. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி, அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு. ராஜா ரொம்ப பிரఖ్యాதியா அந்த நாட்டு ஆண்டு வர்றார். நீதி நேர்மை தவறாமல் செங்கோல் அரசாட்சியாக விளங்குகிறது. அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு காலத்துல எல்லாமே நல்லபடியா இருக்கு. அதுல ஒரு திருடர் கூட்டமும் இருக்கு. ஆஸ் யூஷுவல், ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. அதுல ஒரு பக்கா திருட, அரண்மனையில கூட திருடிட்டு யாரும் பிடிக்காத மாதிரி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் அரண்மனையில ஒரு ராணியோட நகையை திருடிட்டு ஓடுறச்ச அவன் எல்லாரும் துரத்திக்கிட்டு வர்றாங்க. இருட்டுல எங்க போறது என்ன போறதுன்னு தெரியாம ஓடி எங்கேயோ ஒரு குடிசைக்குள்ள நுழைஞ்சு கப்புன்னு சைலண்டா ஆயிடுறான். அங்க சேவகர்கள் இங்க தேடி அங்க தேடி எங்கேயும் கிடைக்கலன்ட்டு, எங்க போறேன் படவா, இந்த ஊரை விட்டு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னுட்டு போயிடுறான். ராஜா கிட்ட இந்த மாதிரி திருடன் தப்பிச்சுட்டு போயிட்டான், எப்படி நாங்க தேடி கண்டுபிடிக்கிற ராஜாவே? சரி செய்யுங்க பார்க்கலாம், அதை எப்படி கண்டுலாம் போயிடுவான். காலையில பார்த்தா அவ இருக்கிறத ஒரு ஆசிரமம். விடிய காலையில 3:30 மணிக்கெல்லாம் எல்லாமே யஜ்ஞம் பண்றாங்க, ஊதுவத்தி எரிகிறது, வாசனையா இருக்கு, எல்லாமே நைவேத்தியம்லாம் பண்ணி ஒரு வேதிக் சாண்டிங்கா இருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி மனசு அமைதி வருது. அடாடாடாடா, இத்தனை நாள் இல்லாத அமைதி எனக்குள்ள வந்துட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு இவனும் கிடுகிடும் போய் குடிச்சிட்டு சந்தனம் போட்டு அவனும் வச்சுக்கிட்டு கூட்டத்தோட கூடமா போய் உட்கார்றான். அவர் ராஜகுரு, இவனை பார்க்கிறார் ஒரு பார்வை. பார்த்த உடனே திருடன் தெரிஞ்சுக்கிறார். சரி, யார்தான் திருடல, ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே திருடர்கள் தான், நாம் வணங்கும் பாலகிருஷ்ணன் கூட ஒரு திருடன் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு ஒண்ணும் எல்லாமே யாக்கியங்கள் பண்ணிட்டு வேதங்கள் ஓதுறது எல்லாமே பண்றாங்க. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு 10 மணி காலையில ஆன உடனே இவன் நேரா போய் அவர் காலில் விழறான். சுவாமி, நான் ஒரு திருடன், அப்படிலாம் சொல்லாதப்பா, உனக்கு இல்லாம யார நீ திருடின்னு இருக்க, உனக்கு தேவையான வந்தா நீ திருட மாட்டேன், உன்னை பத்தி எனக்கு தெரிய சொல்லு. இவன் மனசு அப்படியே நெகிழ்ந்து போயிட்டு, அடாடாடா, நான் திருடான்னு சொல்லி கூட என்னை பத்தி ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு குருவே எனக்கு நல்ல வழி காட்டுங்க, தாராளமா இங்கேயே இரு, உனக்கு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு தர முடியும், ஆனா இங்க என்ன இருக்கோ அதை நீ பின்பற்றி நடக்கணும். சரி குருவே, அப்படியே பண்றேன் அப்படின்ட்டு அங்கேயே இருந்து இவனும் அத்தியனம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆசிரியர்களிடம் மேல வேதங்கள்லாம் கத்துட்டு. அப்போ இளவரசியினுடைய பருவ காலத்தில் அந்த இளவரசி எப்ப பார்த்தாலும் பக்தி மயமா இருக்கு, சாமி தான் கும்பிட்டு இருக்கு. அது
ராஜா சொல்றார், அம்மா உனக்கு உரிய காலம் வந்துடுத்து, சுயமரம் பண்ணணும். உனக்குள்ள மனசுல யாராச்சும் ஒரு ராஜகுமாரன் இருந்தா சொல்லு, வேண்டியதை செய்யறேன்றப்ப, அப்பா எனக்கு இந்த உலக வாழ்க்கையில பற்று கிடையாது. எனக்கு ஒரு நல்ல நீதி நேர்மை தவறாத ஒரு துறவி எனக்கு கணவனாக அமைந்தால் நான் அமைதி பெறுவேன், இறை வழியில் சேர்வேன். அப்போ அவர் புரியல, என்னடா இந்த பொண்ணு ராஜ சௌகரியங்களாம் விட்டுட்டு துறவியா போன சொல்லுது. சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிம்மா, நம்ம நம்முடைய ராஜகுருவோட ஆசிரமம் இருக்கு, அங்க போனோம், அங்க போய் அவருடைய வழிகாட்டுதல் நம்ம தேடிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் என்ன காலையில ராஜா அந்த ஆசிரமத்துக்கு போறார். ராஜாவுக்கு மாலை மரியாதையோட ராஜகுரு உபசரிச்சு பர்ணசாலையில உட்கார வைக்கிறார். குருவே, இது போல என்னுடைய மகள் ஆசைப்படுகிறாள். உங்கள் மாணாக்கர்களில் ஒரு நல்ல மாணாக்கன் இருந்தால் அவனை என் மகளுக்கு மனம் முடிக்க நான் வேண்டுகிறேன் அப்படிங்கிற. அப்ப குரு சொல்றார், என்னப்பா நாங்கெல்லாம் துறவிங்க, வாழ்க்கையில இறைமை ஒன்றைய லட்சியமா கொண்டு வளர்ச்ச, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறியே. சரி, இல்லற தர்மத்தில் இருந்துன்னு இருக்கலாமே, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்வாழ்க்கை அப்படிங்கிறப்ப செய்யலாமே. கொஞ்ச காலம் இங்க இருக்கிற மாணாக்கர்கள்லாம் பாரு, இன்னைக்குதான் இங்கே இரு, உன்னுடைய மகளும் இங்கே அனைவரையும் சந்திக்கட்டும், சம்பாஷணை செய்யட்டும், அவளுக்கு எது விருப்பமோ அப்படி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறச்சு. இந்த பொண்ணு தினசரி அங்க இங்கெல்லாம் போயிட்டு இருக்கா, அங்க இங்க போயிட்டு இருக்கா. மீசையெல்லாம் வச்சிருக்கிறான், தாடி எல்லாம் வச்சிருக்கிறான், நம்ம அருண் மாதிரி அழகா இருக்கான். சரி பாக்குறா, அப்பா எனக்கு இவர் தான் வேணும். இவன் ஒரே ஷாக் ஆகுது, என்னடா திருடனா இருந்து இப்பதானே 1 மாசம் ஆச்சு, ராஜகுமாரி என்ன கேட்கிறாளே. அப்போ ராஜா சொல்றாரு, அப்பா நான் முறையா அந்த பெண் உங்ககிட்ட வந்து இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறேன், என்னுடைய பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் விருப்பப்படுறா. இவன் சொல்றான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பிரபுவே, என்னால் முடியாது. அவருடைய பழக்க தோஷம், இதை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு ராஜாதி ராஜனாகலாம், மன்னாதி மன்னனாகலாம், நம்ம ரொம்ப பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு மனசுல ஒரு பக்கம் ஊசலாடுது. இன்னொரு பக்கம் இங்க எவ்வளவு இருக்கும், இறைமையே காட்சியை கொண்டோம், இதாவது நாட்டை ஆளக்கூடிய ராஜாவே வந்து ராஜகுரு கால விழறாரு, இதை விட ஒரு பெரிய மரியாதை என்ன கிடைக்கும் இன்னொரு மனசு சொல்லு. அப்புறம் ஒரு ராஜகுரு நமஸ்காரம் பண்ணி இந்த விஷயம் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ராஜகுரு வந்து அவனை கூப்பிடுறாரு, என்னப்பா இது போல வாய்ப்பு இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது. தடாலும் காலில் விடல, என்ன வந்து நீங்க தீக்குழியில குதின்னு சொல்லுவோம் குளிக்கிறேன், பள்ளத்தாக்குல குதுன்னு சொல்ல குதிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த இல்லறத்துல நான் மாட்டாது, நான் பட்டது போதும். நீங்க எப்போ இன்னைக்கு வந்தனோ எனக்கும் தெரியாத நல்ல குணங்கள்லாம் எனக்குள்ள பரிமளிச்சுக்கிட்டு இருக்கு, நான் நல்லவனா இருக்கேன், மறுபடியும் ராஜாவானா நான் எப்படி போகணும் எது போகணும் தெரியாது, என்னை தயவு செஞ்சு விடாதீங்க அப்படின்னு காரை பிடிச்சிட்டு பண்டாடுறான். நான் எதையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன்ப்பா, உன்னுடைய விருப்பத்தை நான் ராஜனிடம் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் ராஜா வர்ற. இவர் துறவி சொல்ற. அப்போ ராஜா சொல்றார், நீங்கள் ராஜ ரிஷி ஜனக மகாராஜா பத்தி கேள்விப்பட்டது இல்லையா குருவே, அது போல என்னுடைய மருமகனாக வாய்க்கப்பெறும் இந்த அற்புதமான மாணாக்கன் ஜனகரை போல இந்த நாட்டை ஆளலாம் அல்லவா, இந்த வாய்ப்பை அவனுக்கு ஏன் நீங்கள் உருவாக்கி தரக்கூடாது. ஆமா நிஜம்தானே சொல்றதுன்ட்டு அவர் சொல்றார், டே அப்பா, நீ ஆசிரமத்தில் இருந்தாதான் நல்ல இது கிடையாது, இங்க ஏற்கனவே 2 மாசம் இருந்துட்டேன், உனக்குள்ள பல நல்ல குணங்கள்லாம் வந்து இதே குணங்களை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை பரிபாலனம் செய், நல்ல திடகாத்திரமா இருக்க, அந்த வலிமை இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யட்டும், நீ நடுநிலைமை தவறாத ஒரு அற்புதமான அரசனாக இருந்து இந்த நாட்டை ஆழ்வாய், தேவையான அறிவுரைகள் வேண்டுமானால் வழிகாட்டுதல் வேண்டுமானால் நாங்கள் எல்லாம் உடன் இருக்கிறோம். அப்ப பரமகுருவா ராஜகுருவை நமஸ்காரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ராஜாதி ராஜநாயகரம். இதுதான் கதை. எப்படின்னு நாம யாரு கூட பழகிறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த அதிகாரமே வந்து ஒழுக்கமுடைமை. இந்த ஒழுக்கமுடைமைங்கிற இந்த அற்புதமான அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம்.
ஒழுக்கம் விழுப்பம் தரடான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் என்றால் உயர்வு, சிறப்பு. அப்பேற்பட்ட சிறப்பை தரக்கூடிய ஒழுக்கமுடைமை எவ்வளவு அவசியம் என்றால், நாம் அறவழியில் இருந்து அன்பு வழியில் வாழ்ந்து பிறருடன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பொழுது பெருமையும் சிறப்பும் நம்மை தானாக அடையும். அப்பொழுது அதை சார்ந்து வரக்கூடிய பேச்சுக்கிடும் புகழ் என்று வரும் பொழுது இகழ்ச்சி என்பது ஒன்று கூடவே வரும். 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டதும்பாங்க. எல்லாத்துக்கும் சந்திக்க தயாரா இருக்கணும்னா ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற. அது போல அந்த மாணாக்கன், அந்த திருடனாக இருந்தவன் எப்படி ஒரு ராஜனாக மாறினானோ அதற்கு காரணம் அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஆசிரமத்தில் இருந்து அந்த ஒழுக்கம் என்பது தானாக அவனுக்கு வரும். ஆக அந்த ஒழுக்கம் தான் அவனுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்பேற்பட்ட ஒழுக்கத்தை நம் உயிரை விட இந்த உலகத்திலேயே மிக மதிப்பு வாய்ந்தது எது? நம்ம உயிர் தான். உயிர் போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியும். அந்த உயிரை விட சிறப்பு வாய்ந்தது ஒழுக்கம் வள்ளுவர் சொல்றார். அதுக்குதான் இந்த கதையை ஒரு முத்தாய்ப்பா நான் முதல்ல சொன்னேன். எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒழுக்கம் என்பது நமக்கு என்றைக்குமே உயர்வை தரும். அடுத்தது பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம். பரிந்துன்னா எல்லா விதமான முயற்சிகளையும் ஓம்பி காக்க ஒழுக்கம். உன்னுடைய ஒழுக்கத்தை நேர்மையுடன் ஒரு பொன்னை போற்றி அதை போல் பாதுகாப்பாயாக. ஏனென்றால் தேரினும் அக்தே துணை. தேரினும் பலவிதமான அறநூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் அனைத்து நூல்களும் உயர்த்தி சொல்வது ஒழுக்கம் ஒன்றைத்தான். அக்தே துணை, அதற்கு இணையானது எதுவுமே கிடையாது. ஒழுக்கத்துக்கு ஈக்குவல் ஒழுக்கம் தான். அதனால எப்பேற்பட்ட நிலையில் எத்தனை அறநூல்களை உணர்ந்தாலும் அத்தனை அறநூல்களும் ஒழுக்கத்தை பற்றி தான் மிகவும் உயர்வாக கூறுகின்றன. அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவாயாக. ஆக முதல் 2 குறள்களில் நம்முடைய திருவள்ளுவர் நாயனார் ஒழுக்கத்தினுடைய சிறப்பையும் மேன்மையையும் கூறுகிறார். 3வது திருக்குறளில் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்வு. ஒழுக்கம் உடைமை குடி ஒருவனுடைய பிறப்பால் வருவதல்ல ஒருவனுடைய உயர்வு. அவன் வாழும் வகையை பொறுத்து தான் அவனுடைய உயர்வு அமைகிறது. அதுபோல ஒழுக்கம் உடைமை குடிமை. நல்ல குலம் என்று நீ நினைத்தாயானால், நீ ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருந்தால், நீ எந்த குடியில் பிறந்திருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் உடையவனாக இருப்பாய். இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். அப்படி அன்றி ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், நீ எப்பேற்பட்ட உயர் குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. அது இழிந்த பிறப்பாய்விடும். மற்றவர்களால் எள்ளி நகையாடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். 4வது திருக்குறள் மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான் ஒழுக்கம் கொன்ற கெடும். மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஓதிக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான். பார்ப்பான் என்றால் அந்தணர்கள். அந்தணர்களுடைய ஒழுக்கம் என்ன? கற்பதும் கற்பிப்பதும். அதுதான் அவர்களுடைய இயல்பு. அதுதான் அவர்கள் செய்ய வேண்டியது. கற்றல் கற்பித்தல். அப்படி கற்றதை நீ மறந்து போக நேரிடனும் ஓதிக்கொள்ளல் ஆகும். மறுபடியும் படிச்சுக்க முடியும். நீ பல புக்கங்களும் படிச்சு எத்தனையும் மறந்துட்டா கூட மறுபடியும் இதை படிச்சுக்க முடியும். ஆனால் பிறப்பு ஒழுக்கம் கொன்ற கெடும். ஆனால் எவ்வளவுதான் படித்த அறிஞனாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் நீ படித்த படிப்புக்கும் அடையக்கூடிய பதவிக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால தான் ஒழுக்கத்தை நீ உயர்வாக கருதி பின்பற்ற வேண்டும். அடுத்தது 5வது குறள் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை. அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமையிலேயே ஒருத்தர் இருந்தான்னு அவனுக்கு உயர்வுங்கிறது இருக்காது. ஏன்னா he has his own contradictory disposition. அவன் மனசே அவனுக்கு ஒத்து வராது. அவனுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே இருந்துருக்கு. அப்ப அவன் எங்க நிம்மதியா இருக்க முடியும்? அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை. அவனுக்குள்ள எப்படி நிம்மதி இல்லாம பரிதவிச்சுக்கிட்டு இருக்கானோ அது போல ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. ஒழுக்கமற்ற ஒருவனிடம்
உயர்வையும் சிறப்பையும் நீ அது இருக்கவே இருக்காது. எப்படி பொறாமை உடையவனிடம் நிம்மதி இல்லாமல் போய்விடுமோ அதுபோல் ஒழுக்கம் அற்றவரிடத்தில் உயர்வும் சிறப்பும் இல்லாமல் போய்விடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். 6வது குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்து. ஒல்கார், ஒல்கார்னா பின்வாங்க மாட்டார். ஒரு செயலை எடுத்தால் அதை செய்து முடிப்பார்கள். மன வலிமை உடையவர்கள், ஒழுக்கத்தை தம்முடைய வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிப்பவர்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், உரம் என்றால் பலம். ஒழுக்கத்தையே தம்முடைய வலிமையாக கொண்டவர்கள் ஒரு செயலை எடுத்தார் ஒல்கார், அதை செய்து முடிக்காமல் பின்வாங்க மாட்டார்கள். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. ஏதம் என்றால் காரணம், படுபாக்கு என்றால் அவமானம். ஏனென்றால் இந்த காரியத்தை நாம் செய்தால் அதை செய்ய முடிக்காத ஒரு நிலை ஏற்பட்டால் நமக்கு அவமானம் ஏற்படும். அதன் காரணமாக என்று ஆராய்ந்து அவர்கள் முதலிலேயே அந்த செயலை செய்யாமல் இருப்பார்கள். அதுதான் ஒழுக்கத்தை பின்பற்றுறது இயல்பு. நம்மளால முடியும்னா ஒத்துட்டு செய்யணும். முடியலங்கிறப்ப செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு ட்ரை பண்றேன்ன்றதுல அர்த்தமே கிடையாது. முடியாது, அவ்வளவுதான். இதனால்தான் ரொம்ப முக்கியமானது, நெவர் எவர் கிவ் எனி ஃபால்ஸ் ப்ராமிஸ். உங்களை நம்பி ஒருத்தர் வர்றார், ஐயா இந்த வழி காட்டுங்க அப்படிங்கிறார். அப்போ ஏதோ ஒண்ணு ஒப்புக்கு சப்பான்னு சொல்லி அதுக்கு எதுங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க பார்த்து பேசிக்கலாம், அவர் நீ சொன்னதையே உண்மையா நம்பின்னு இருப்பார். கடைசியில நான் என்னங்க பண்றது, எவ்வளவு ட்ரை பண்ண முடியல, என்ன அட படுவாவி, இது முதலே செஞ்சு துவைச்சிருக்கலாமே, நான் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணிருப்பேனே, அந்த ஒரு இழி சொல் ஏற்படும். அதுதான் படுபாக்கு. அதனால்தான் குருஜி ரொம்ப சொல்லுவார், முடிஞ்சு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால இது முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணும். இல்லையா என்னால முடியலன்னு நிம்மதியா கை தூக்கிடும். அது ரொம்ப நல்லது. உங்கள் நிலை தன்னிலை விளக்கம் நிம்மதியா போயிடும். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோ, ஒழுக்கம் என்ற வலிமையை தம்முடைய அற்புதமான இயல்பாக கொண்டவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் ஒரு செயலை செய்வதில். ஏனென்றால் ஏதம் படுபாக்கு அறிந்து இழுக்கத்தினால் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு இழிவு ஏற்பட்டால் அதன் காரணமாக நமக்கு அவமானம் நேரிடும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதை தாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தது, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. நீங்க இது ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. ஒரு ஜென் மாஸ்டர், அந்த ஊர்லயே ரொம்ப 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 மரியாதை. ஆஹா, அவர் எப்பேற்பட்ட அற்புதமான இருப்பார் அப்படின்னுட்டு எல்லாருமே அவரை ரொம்ப மரியாதையா கொண்டாடுவாங்க. எல்லாருமே ஒன்று இந்த வழி என்ன அந்த வழின்னு கேட்பாங்க, பிளஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு தன்னுடைய கற்பை ஒரு கயவனால் கடவடப்பட்டு ஒரு கர்ப்பவதி ஆயிடுறான். ஒரு மகவை தாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அவங்க அப்பாக்கெல்லாம் தெரியுது, கிராமம், சின்ன கிராமம், ஏண்டி பாவி மகளே, நான் மானத்தோட வளர முடியலையா உன்னால, யார் இதுக்கு காரணம் சொல்லு, உடனே அவனை கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறேன்னு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி தொலை அப்படிங்கிற ஓன் அழறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தன்னுடைய காதலனைக்கு ஏத்துக்காம போனதே சொல்ல முடியல, அவளால மென்னு முழுங்குற ஒன்னும் செல்ல முடியல. வாணி அப்படின்ட்டு அவர் இழுத்துக்கிட்டு அந்த ஜென் மாஸ்டர் கிட்ட போறார். ஐயா இந்த மாதிரி ஆயிடுது, இது என்ன காரணம், அந்த பையன் என்ன பண்றது, எங்க தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல, இந்த பாவி மகள் அதை பத்தி சொல்லல அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு அவரை கை காட்டுது ஜென் மாஸ்டர். இவங்க அப்பாவுக்கு ஒரு தடாலும், என்ன சொல்ற நீ, அவர் தெய்வம் போல அவரையான்றப்ப, இவர் தான் என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் சொல்லிச்சு. ஜென் மாஸ்டர் அவளையே பார்ப்பார், மௌனமா இருப்பார். இவர் கண்ணா அப்படின்னு அவங்க அப்பா எகிரி, மாஸ்டர் கூட பத்தி எப்படி நினைச்சிருந்தேன் நான், தெய்வம் மாதிரி இந்த ஊரே போட்டுட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிட்டீங்களே அப்படிங்கிறப்ப சிரிப்பார், கம்முன்னு இருப்பார். அவரை போட்டு எல்லாரும் அடி அடி நடிப்பாங்க, திட்டுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அவரை ஊரை விட்டு அந்த ஊர் எல்லையில ஒரு மண்டபத்துல இருப்பார். ஒரு 4-5 மாசம் ஆகுது, ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள்.
அந்த ஊரே திரண்டு வருது. மவனே, இது உன் பையன், உன் குழந்தை, நீ தான் காப்பாற்றணும், இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீ தான் இதை பார்த்துக்கணும்ன்றப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய ஒரு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக அந்த ஜென் மாஸ்டர் வளர்ப்பார், பார்த்து பாதுகாத்து இருப்பார். இந்த பொண்ணுக்கு மனசு என்னமோ அடடடா, ஒரு அப்பாவி மேல பழிய போட்டோமே, அவர் எப்பேற்பட்ட மாஸ்டர், அவர் எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்டு இத்தனை அவமானங்களை தாங்குறாரு, என்னுடைய பிறப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே, நான் செஞ்சது ரொம்ப மகா பெரிய தப்பு அப்படின்னுட்டு நேரா அவங்க அப்பா கால போய் விழும். என்னம்மா என்ன ஆச்சு சொல்லு, உன் குழந்தைய பார்க்கணும் போல் இருக்கா, வா போய் கூட்டு போய் காட்டிட்டு வர்ற. அப்பா, அவரல்ல இதற்கு காரணம், இதற்கு காரணமானவன் இந்த ஊரிலேயே இல்லைங்க போயிட்டா தெரியல, நான் தான் என்னுடைய மன அழுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய உயர்ந்த குருவாகிய அவர் மீது பழிச்சொல்லை போட்டு விட்டேன். அப்ப அவங்க அப்பாவுக்கு இடியே தலையில் விழுறமா, ஐயோயோ எப்பேற்பட்ட பெரியவர் மேல இந்த மாதிரி ஒரு பழி போட்டுட்டுமே அப்படின்னு வேகமா ஓடி அவர் காலில் விழுந்து, ஐயா எப்படி நீங்க எப்பேற்பட்ட பழிச்சொல்லை பொறுத்துக்கிட்டீங்க, ஏன் நீங்க சொல்லல. அப்ப மறுபடியும் ஒரு சிரிப்பார். சிரிச்சுட்டு அந்த குழந்தையும் அந்த அம்மாவை பார்த்தோன்னா கை நீட்டி ஓடி வரும். அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த மகவை தன் மார்போடு அணைத்துக் கொள்வார். இவங்க அப்ப ஊர்ல இவர் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்பார். அவங்க அப்பா அந்த ஊரே ஜென் மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கும், மறுபடியும் எங்க ஊருக்கு எங்களுக்கு நல்வழி காட்டுங்க. அப்போ ஜென் மாஸ்டர் சொல்வார், ஒரு முறை பூத்த மலர் ஒரு முறைத்தான் பூக்கும் அப்படின்னுட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டு. இது ஒரு ஜென் கதை. இதுல எதுன்னு இந்த அற்புதமா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பொழி. அந்த இழுக்கத்தை கொடுப்பதும் இந்த சமூகம் தான், ஒழுக்கத்தினால் உயர்வை கொடுப்பதும் சமூகம் தான். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான். அதனால நாம ஒழுக்கமா இருக்கிறோமா, ஜென் மாஸ்டர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறார், இதுதான் என் ஒழுக்கம். அவரை மனசுல இந்த அவலை பெண் யாரால் கர்ப்பம் முற்றாலோ தெரியல, இப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டா என் பேச்சு இந்த ஊர் மதிக்கும். ஆனால் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு அவள் வாழ்க்கையே போயிடுமே, நாளை இவள் கணவன் இவளை தேடி கொண்டு வந்தால் அவள் வாழ்வு போய்விடுமே, ஒரு குழந்தையின் வாழ்வு, ஒரு அவளையின் வாழ்வு, அவள் வயிற்றில் தாங்கியிருக்கும் அந்த குழந்தையின் உயிர், அது எப்பேற்பட்ட பாவ செயல், வேண்டாம், அவ்வளவு தானே. ஆமா, கம்முன்னு இருக்கார். குழந்தை பிறந்த உடனே ஒரு சிறு மகவை எடுத்து வளர்ப்பது தெய்வத்திற்கு நாம் செய்யும் பூஜைக்கு சமம். அந்த குழந்தைய பார்த்துக்கப்ப அந்த பொண்ணு மறுபடியும் வந்த உடனே உண்மையை அறிந்த எல்லாமே, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ, பத்திரமாயிரு. எந்த ஊர் அவரை இழிச்சொல் பேசிச்சோ அதே ஒரு மறுபடியும் அவர் உயர்ந்த தூக்குறச்சு, இதுதான் உலகம் அப்படின்ட்டு யார் மேலுமே பகைமை பாட்ட அவர் போயிட்டு. ஒரு அற்புதமான ஜென் கதை. அது போல ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அந்த எய்தா பழிங்கிறது எய்தாத எப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் அதற்கு இணையான பழிச்சொல் எதுவுமே கிடையாது. அதனால் எந்த நிலை வந்தாலும் நாம் இழுக்கத்தை வரவிடாம பார்த்து நம்முடைய ஒரு மனிதனாக நம்முடைய கடமை. 7 நமக்கு 1, 2 ஒழுக்கத்தை சொல்கிறது. 3, 4, 5, 6, 7 அது பாருங்க, பாடம் மேன்மை. அதே நேரம் ஒழுக்கத்தினால் வரக்கூடிய 2ல மட்டும் சொல்லிட்டு 5 திருப்பி சொல்றார், ஜாக்கிரதையாடா, ஜாக்கிரதையா. 5 குரல் சொல்றார், மிச்சம் 3 குரல் அன்னைக்கு பார்க்காம போயிட்டோம், இன்றைக்கு பார்க்கலாம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், என்றுமே இடும்பை தரும். நம்ம ஒரு பொய்யை பேசிட்டா, சார் தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்செறி தன்னை சுடும். எப்படி அந்த பொண்ணுக்கு குருன்னு இருந்ததோ, யாருமே வேணாம், நமக்குள்ள ஒரு மௌன குரு உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறா, டேய் மகனே பண்ணாத, செஞ்சு முடிச்சிட்டோமா, ரிப்பன் பாவ மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த தப்பை செய்யாது, அப்படி இருந்த மன்னிப்பு கிடைக்கும். அதனால் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றி என்றால் நன்மை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியில் அமைந்த நன்மை ஏற்பட வேண்டுமானால்
நல்லொழுக்கத்தை பின்பற்றுவாயாக. தீயொழுக்கம் அப்படி இல்லை என்றால் என்றும் இடும்பை தரும். இடுமை என்றால் துன்பம். அந்த தீயொழுக்கம் உன்னை அப்படியே உனக்குள்ளரே அப்படியே உன்னை என்ன சொல்லுவாங்க, உன்னை மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. நிம்மதியா போட்டு எதுக்குடா நிம்மதி, ஆமாண்டாப்பா மன்னிச்சுக்கோ, பினிஷ். அதுல குருஜி சொல்லுவார், forgiving is human, forgiving is good and forgetting is godliness. Forgiving is humanness, forgetting is godliness. நான் மன்னிச்சிடுறேன் அப்படி சொல்றது நீ ஏதோ ஒரு பெரிய ஹையர் பெடஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், நீ குற்றவாளியை மன்னிச்சப்பா அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. கிடையவே கிடையாது. தப்பு பண்ணாதாங்க இல்லை. அதே மறந்துடுங்க. டோன்ட் டிக் த பாஸ்ட். அப்பதான் நம்முடைய பிராண சக்தி குறையாது. அதனாலதான் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்படி துன்பத்தை கொடுக்கறத நம்மளா எதுக்கு விலை வாங்கிக்கணும்? நம்மளா ஏன் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கணும்? அதை விட ஒரு நல்லொழுக்கம் எவ்வளவு சுலபமானது. வாழ்க்கையில் பின்பற்றினா மனசு பழிச்சுன்னு இருக்கும், நிம்மதியா இருக்கும், பிரச்சனையே இருக்காது. அந்த மனசு கனமா இருக்காது. சொல்லுவாங்கல்ல, மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும்ட்டு. அது போல அந்த மடியில கனமே இல்லாம இருக்கு. அது ரொம்ப சுலபமானது, மிக முக்கியமானது. இதுக்கு மிக முக்கியமான உதாரணமா இன்னைக்கு சொன்ன மாதிரி கௌரவர்களும் பாண்டவர்களும் தான். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. கௌரவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாண்டவர்கள் நினைப்புதான். அவனுக்கு என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம், அவனுக்கு எப்படி வேட்டு வைக்கிறது, அவனுக்கு எப்படி பள்ளம் தோன்றது. அதனால தூங்க கூட தூங்காம யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாண்டவர்கள் நிம்மதியா தூங்கி கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார், அவரு பார்த்துப்பார், எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்து நிம்மதியா இருந்தாங்க இல்லையா? அதனால்தான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதனால எப்பொழுதும் நீ நல்லொழுக்கத்தை பின்பற்றுவாயாக என்று 8வது குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது, ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே. ஒல்லாவேன்னு செய்ய முடியாது, என்னால முடியாதப்பா, என்னால ஒத்துக்கவே முடியாதுப்பா. என்ன ஒத்துக்க முடியாது? ஒரு தீய சொல்றன்ற அது என்னால முடியாது. அது நிஜமாலே ஒருத்தர் திட்ட முடியாது. அவன் நிலைமை எப்படியோ, அவன் சிச்சுவேஷன் எப்படியோ, அவன் மெச்சூரிட்டி எப்படியோ, அறியாமையில் இருக்கான், அவன் மேல கோச்சிட்டு பிரயோஜனம். ஒழுக்கம் உடையவர்க்கு, ஒழுக்கத்தின் வழியில் தம் வாழ்க்கையை பின்பற்றுபவர்களுக்கு ஒல்லாவே, செய்ய முடியாத செயலாகிவிடும். எது? தீய வழுக்கியும் வாயால் சொல்ல. செயல வேணாம், வாயால கூட அவங்களால கெட்டதை பேச முடியாது. அப்பேற்பட்டவர்களுடைய உயர்வு தான் அந்த ஒழுக்கத்தை உடையவர்கள். அதான் போன வாரம் ரமண மகன் அவரால் ஒரு தீய சொல் வரவே வராது. இது போலவே ரொம்ப அழகா நம்ம இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காமம் காஞ்சனம். அவருக்கு காமம் என்று நினைச்சாலே உடம்பு எரியும், காஞ்சனம்னா பணத்தை மேல வச்சாலே. விவேகானந்தர் அவர் ரொம்பவே பாடாப்படுத்துவார். ஒரு நாள் அவர் படுக்கை கீழே, அந்த விரிப்புக்கு கீழே இந்த காசெல்லாம் போட்டு வச்சது, 4-5 காசு. அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராத்திரி ஆஸ் யூஷுவல் வந்து அம்மாவை கும்பிட்டு படுத்துப்பார். படுத்துட்டா உடம்புலாம் எரியும், தீ மேல பட்ட மாதிரி குச்சி எந்திரிச்சு உட்காந்து பாரு. என்னடா தினம் படுக்கிற படுக்கை தானே, இன்னைக்கு என்னாச்சு இந்த படுக்கைக்கு அப்படி விரிப்பு உதறி பார்த்தா காசு இருக்கு. இந்த படவா விவேக நரேந்திரன் தான் பண்ணியிருப்பான் இத அப்படின்னு விளையாட்டு பக்கம் திட்டிக்கிட்டு அடுத்த நாள் கேட்பார், ஏன்டா என்ன இப்படி படுத்துற, எனக்கு தான் காமம் காஞ்சனம் ஆகா சொன்னேன், ஏன்டா இப்படி படுத்துறேன்ட்டு செய்வார். அதனால கனவுல கூட அவங்களால சகிப்புத்தன்மை ஏத்துக்க முடியாது அவங்களால. அதனால தீய சொல்லுங்கிறத வந்து ஒழுக்கமா கிட்ட வரவே வராது. நம்ம எல்லாம் அது நம்ம பார்க்கலாம் வீட்டுல. அது வந்து அதான் வளர்ப்புங்கிறது. அப்பா அம்மா நமக்கு இப்படி செய்யுங்க, அப்படி இருக்கணும், இப்படி சின்ன பிறந்த வளர்க்கிறச்ச அந்த வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். அதனால நமக்கு ஒரு சுடுசொல் டக்குன்னு வராது, நம்ம பொறுத்துக்கிட்டு இருப்போம். அது மற்றவங்களுக்கு வந்து இவனுக்கு சூடு சொரணை ஒண்ணுமே கிடையாதுன்ற இதுல நான் நிறைய வாங்கிக்கிருக்கேன் காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் எல்லாம். ஏன்னா உனக்கு கோபமே வராதாடாமாங்க, நிஜமாலுமே கோபம் வராது. அவன் மேல கோச்சிட்டு என்ன பண்றது?
அவன் திட்டான், நான் திருப்பி திட்டல் என்ன பிரயோஜனம்? அவங்களே அது எனக்கு ஸ்கூல் டேஸ் தான் பழக்கம். அதனால எனக்கு திட்டினவங்கன்னா கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா நான் அவளை நீ திட்டினோம் கோவமே வரலையாடாமா, நீ வேணும்டாட திட்டின, நான் ஏதோ ஒன்று இரிட்டேட் பண்ணியிருப்பேன் தெரிஞ்சோ தெரியாமலோ. என்ன அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் தான் கிளாஸ் லீடர். வாத்தியார் யாரெல்லாம் படிக்கலையோ அவளை கிளாஸுக்கு வெளியே நிக்க வைடாமாங்க. நான் சின்சியர் சிகாமணி, எல்லாரையும் வெளியே நிக்க வைப்பேன் எவனெல்லாம் பேசுறான்ட்டு. அது அந்த காலம். வாத்தியாரை வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார், முட்டி போடுங்கடா பாரு ஏதோ சொல்ல. இவங்க எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, மவனே உன்னாலதான்டா வெளியே நிக்க வச்சேன், நீ உன்ன என்ன பண்றேன் பாக்காது. ஸ்கூல்ல இருந்து வர்றச்சு திட்டுவாங்க, ஏசுவாங்க, எல்லாம் உண்டு. அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். அவர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அது போல நம்ம அந்த ஒழுக்க நெறியில போயிட்டோம்னே மத்த வரியாவை பத்தி பரிதாபம் தான் வரும், கோபமே வராது. ஒரு உதாரணம் பட்டினத்தார். பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டுட்டு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னுட்டு துறவரம் மேற்கொண்டு ஊரா போவார். ஒரு நாள் இருட்டடி. அப்ப என்ன பண்ணுவார், எங்க இருக்கிறது பார்ப்பார். அங்க மண்டபம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு குட்டி கோவில், பிள்ளையார் கோயில் மாதிரி இருக்கு. ஒரு பிள்ளையார் கோயில் உட்கார்ந்து பார்ப்ப, உள்ள போற கதெல்லாம் கிடையாது. ஒரு பிள்ளையார் கோயில் உட்காந்து தியானத்தில் உட்கார்ந்து அப்படியே ஓய்வு எடுத்துட்டு இருப்பார். அன்னைக்கு ராஜ கிரகத்தை அரண்மனையில திருடர்கள்லாம் திருடிட்டு அந்த விநாயகபுரம் தான் கும்பிட்டு போவாங்க. விநாயகபுரமானே இன்னைக்கு அரண்மனையில் திருட போறோம், நல்ல வேட்டை கிடைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தா நல்ல திருடெல்லாம் ஜோரா பண்ணுவாங்க. வர்றப்போ அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஒரு முத்து மாலையை உள்ள வீசிட்டு போயிடுவாங்க. அந்த முத்து மாலை நேரா பட்டினத்தார் கழுத்துல போய். இதெல்லாம் தெரியாது. காலையில இந்த சேவகர்கள்லாம் தேடிட்டு வர்றச்சு இவரு முத்து மாலை மின்ன மின்ன பிள்ளையார் பார்த்து உட்காந்துக்கிறார். ஏண்டா திருட்ட படவா, ராஜ அரண்மனையில திருடுற தைரியத்தோட இல்லாம பிள்ளையார் பக்கத்துல முத்து மாலையோட உட்காரியா, வாணி உன் என்ன பண்றப்பா அப்படின்ட்டு அவர் தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அவன் சொல்லுவாரு, என்ன நான் ஒண்ணுமே தெரியாது, நான் தியானம் தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்பா. இந்த இந்த பாய்ச்சல் என்கிட்ட பலிக்காது அப்படின்ட்டு ராஜா மண்டபம் நிறுத்துவாங்க. பத்ருஹரி அவர் தான் ராஜா, காசி ராஜா. ஏ திருடா, என்ன தைரியம் இருந்தா நீ அரண்மனையில திருட்டு இந்த உன்னை என்ன பண்றான்ப்பா அப்படின்னுட்டு இவனை மற்ற மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க இவனை கழுவில் ஏற்றுங்கள். கழுமரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சமண மதம் இல்ல ரொம்பவுமே என்ன அப்படியே ஒரு பெரிய ஒரு இரும்பு ஆணி இருக்கும், தேங்காய் உரிக்கிற மாதிரி. நம்ம கிராமத்துல தேங்காய் உரிப்பாங்க, மட்டை உரிக்கிறதும்பாங்க. அந்த மாதிரி இரும்பு இருக்கும். உங்களை ஏற்றி உட்கார வச்சிருவாங்க. அது மேல உங்களுடைய குதம், உங்களுடைய ஆனஸ் அந்த இரும்பு ஆணியில படையிற மாதிரி வச்சு விட்டுடுவாங்க. அப்ப இன்ச்சு இன்ச்சா வேதனைப்பட்டு அல்லல் பட்டு அந்த மாதிரி ஒரு அவ்வளவு துன்பமான ஒரு கொடூரமான தண்டனை யாருக்குமே கிடைக்காது. அப்படி கொடுத்துட்டு அவர் எழுத்துட்டு போவாங்க. ராஜா பின்னாடியே போவார், சேனாதிபதி எல்லாம் போவாங்க. இவர் தூக்கி ஒரு கையெழுத்து கும்பிடுவார் அந்த கழுமரத்தை பார்த்துட்டு. அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப இஷ்டமான பாடல் எனக்கு. அவர் சொல்லுவார், என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கே வந்து மூண்டதுவே. அப்படி அந்த கழுமரத்தை பார்த்து, தெய்வமே என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை. நான் பாட்டு அக்கடான பிள்ளையாருக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப திருட்டு பட்டம் கட்டிட்டு என்ன உட்கார்ந்து நிக்க வச்சிருக்காங்க. உன் செயலே என்று உணர பெற்றேன். இதுவும் உன்னுடைய திருவிளையாடல் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஊனெடுத்த பின் இந்த பிறவியில இந்த உடவுல வந்ததுக்கு அப்புறமா செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. என் மனசாட்சியில யாருக்கும் நான் தீங்கு செஞ்சது கிடையாது. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. போன ஜென்மத்துல நான் பாவம் பண்ணிருக்கலாம், அதுக்கு பிராயச்சித்தமா இப்ப கழுமரம் ஏற்ற போறாங்க போல அப்படின்னுட்டு கண்மூடி ஒரு தெய்வத்தை நினைப்பார். நல்ல அழகான பாட்டுங்க. என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. அப்படின்றச்சே அந்த கழுமரம் தீப்பற்றி எரியும். எல்லாருமே பயந்துடுவாங்க. ஐயோயோ இதனடாதுன்னுட்டு திபி திபின்னு
ராஜா வந்துட்டு இருப்பார் பின்னாடி, அவருக்கு பல்லக்கல. ராஜா ராஜா இந்த கழுமரமே தீப்பற்றி எரிஞ்சுட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் பக்கத்துல போனாலே தீ ஜுவாலை போல இருக்கு, அவர் பெரிய முனிவர் போல இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ அரரை அடிச்சுட்டு ஓடு வருவார் பர்தஹரி. ஐயோ, காலடியில் அப்படியே விழுவார். சுவாமி, உங்க மேன்மை தெரியாம இந்த அரியா மூடன் உங்களுக்கு இப்பேற்பட்ட பாதகத்தை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்றப்ப, நீ யார் நான் யார், நான் யார் என்று நானே என்னை தேடிக்கொண்டிருக்கிறேன், இதில் உன்னை பற்றி சொல்ல நான் யார் அப்படின்ட்டு அவர் பாட்டு நடந்து போவார். இவர் நேர போய் காலை பிடிச்சுப்பார். எனக்கு கிரீடம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தான் என் குரு, உங்கள் காலடியை பின்பற்றி உங்கள் நிழலாக வருவேன் அப்படின்னு பட்னத்தை சொல்வார். எனக்கு ஏற்கனவே இருக்கிற சுவைகளை அதிகம் நினைக்கிறேன், நீ வேற ஏன்பா. அவர் தான் பத்திரகிரியார். பத்திரகிரியார் என்ற பொருள்பட திருவிடை மருதூரில் அந்த மருதீஸ்வரர் கோவில் கிழக்கு வாசல பட்டினத்தார் இருக்க, மேற்கு வாசல பத்திரகிரியார் இருப்பார். பத்திரகிரியார் புலம்பல்லாம் ஒண்ணு இருக்கு, அது வேற விஷயம், ரொம்ப அற்புதமானது. பட்டினத்தாருக்கு முன்பே அவர் ஒளியுடலை பெற்றவர். பட்டினத்தாருக்கு முன்பே சிவபெருமானோட ஐக்கியமானவர் பர்தஹரி. அப்பதான் பட்டினத்தாருக்கு தாங்க முடியல, கனியாத புது ஞானி மேல் கண்பட்டதோ ஈசாம்பார். கனியாத புது ஞானி மேல் கண்பட்டதோ, இதுவும் முறையோ நீதியோ, இறைவாயிதாமோ காண வேண்டும் என்றே காத்திருந்தேனே, காண வேண்டும் என்றே காத்திருந்தேனே, கனியாத புது ஞானி மேல் கைப்பட்டதோ ஈசா, கனியாத புது ஞானி மேல் கைப்பட்டதோ. பக்தனல்லவோ சித்தனல்லவோ என்றாய் அன்பே, இதுவும் முறையோ நீதியோ, இறைவாயிதாமோ அப்படின்ட்டு அழுவார் பட்டினத்தார். என்னால உடல் அழிந்து விட்டது, இதில் மேல நான் எங்க உங்களை எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டேன். அப்பதான் அந்த அசரீரி கேட்கும், எப்பொழுது உனக்கு அந்த பன்றி கரும்பு நுனி உனக்கு இனிக்கிறதோ அன்று என்னிடம் சேர்வார். அந்த நிகழ்வு தான் திருவொற்றியூர்ல அவருக்கு நடக்கிறது. என்றைக்கும் திருவொற்றியூர்ல தியாகச பெருமான் கோவில் பக்கத்துல மணற்பரப்புல அவர் ஜீவசமாதி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு, அதுதான் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்ல. அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், நான் திருடலையா, மிஞ்சி பேசுறேன், உன்னை எரிச்சிருவேன், முடிஞ்சிருக்கேன் அவரால. இதுவே இந்த ஊரெடுத்து இந்த தீவினை யாதொன்றும் இல்லை, முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதவே அப்படின்னு அதையும் ஏத்துப்பார். அதுதான் நல்ல ஒழுக்கத்தை உடையவர்கள். தீய சொற்கள் தீய எண்ணங்கள் அவர்கள் மரப்பினும் வர. இதை அற்புதமாக திருவள்ளுவர் நமக்கு முன்மொழிகிறார். அடுத்தது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகம்ல ஒரு நீதி இருக்கு, இப்படித்தான் இருக்கு. கோவிலுக்கு போனா செருப்பு வெளியே விட்டு போனோம், காலை கழுவிட்டு போனோம், சுவாமிக்கு போறது வெறும் ஒரு பச்சிலையோ ஒரு பூவை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு முறை. அப்பா அம்மா கிட்ட பேசச்ச மரியாதையோட பேசணும், இல்லாதவர்களுக்கு இருக்கிற முறை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கோ இல்லையோ. அது போல யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தானே. அற்புதமான திருமலர் திருமந்திரம் வாழ வழிகற்றிருக்கிறார். அப்படி இருக்கிறச்சே அது ஒரு ஒழுக்கம், அது வாழக்கூடிய முறை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளவோ பெரிய அறிஞனா இருந்தா கூட உலகத்துல வாழக்கூடிய முறையை தெரிஞ்சாம இருந்தா அந்த அறிவுக்கு பிரயோஜனமே இல்லை. படிப்பறிவு பட்டறிவு அனுபவத்தால் வரக்கூடிய அறிவு தான் நிலைத்து இருக்கு. இன்றைக்கு எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கு, கடவுள் இல்லைங்கிறாங்க, இதுங்கிறாங்க அதுங்கிறாங்க, எப்படியே போகணும், அவங்க கர்மாவை சேர்த்துட்டு இருக்காங்க. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அவரவர்கள் பாடம் அவரவர்களுக்கு தகுந்த வழியில் தானாக வந்து விளை.
பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தானே விளையும். இதெல்லாம் திருவள்ளுவர் சொன்ன அற்புதமான அனுபவ உரையாடல். அது போல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதா. ஆக வாழ்க்கையில நாம உலகத்திலேயும் இருக்கணும், அதே நேரத்துல ஒழுக்கத்துடன் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆக ஒழுக்கமுடைமை என்ற அந்த அற்புதமான இன்னைக்கு திருப்தியா இருக்கு. அன்னைக்கு பாதியில அடாடாடான்ட்டு அவருனை கெஞ்சி அவருடைய பிரபாவதியை கேட்டு, அப்பா நான் ரெக்கார்ட் பண்ண நான் வரலப்பா பிரபாவதி சொல்லி அடாடாடான்ட்டு அதுக்கு அடுத்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் போயிடுச்சு. இன்னைக்குதான் முடிஞ்சது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. என்ன சொல்றது அடுத்தது, ஒழுக்கமா இருந்தா மட்டும் பத்தாதுடா. ஒழுக்கமா நான் இருக்க இருக்க உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வீரியம், உன்னுடைய தவக்கனல், இட் will give you a charisma. உனக்கு ஒரு அற்புதமான ஒரு பொலிவை கொடுக்கும், தேஜஸை கொடுக்கும். அப்போ நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது வித் தி ஆப்போசிட் செக்ஸ். மற்ற பாலினரிடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா செக்ஸ் எனர்ஜி இஸ் ஏ பிரிமாடியல் எனர்ஜி. இருமையினுடைய அடிப்படையே செக்ஸ் எனர்ஜி தான். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தவக்கனல் பல உதாரணங்கள் இருக்கு. நம்முடைய ரிஷிகள்ல பார்த்தோம்னாலே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஸோ அங்கதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு பிறனில் விழையாமை, பிறன் மனைவியை எதிர்கொண்டு பார்ப்பது கூட ஜாக்கிரதையா இருக்கணும், நீ பார்க்க கூடாது. விழையாமைனா விரும்புதல். அப்பேற்பட்ட அற்புதமான அதிகாரம் இருக்கு, அது படிச்சு வச்சிருக்கேன் நான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதுக்கு உங்களோட சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். இன்னைக்கு தேங்க்யூ ஜெயு, ஜெயஸ்ரீ தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜெயஸ்ரீ தான் ஹோஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் அருணோட ஸ்பான்சர்ஷிப் வில் கண்டினியூ. ஆச்சாரிய ஹிருதயம் அண்ணி வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. யுவர் மோஸ்ட் வெல்கம். அவங்க வந்து ஒரு அறிவு களஞ்சியம், ஒரு புதையல். எனக்கு எப்பவுமே மற்றவங்ககிட்ட எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் தெரியும் ஒரு ஆசை எனக்கு இயல்பாவே இருக்கும். நிறைய படிக்கணும். எத்தனை அறிஞர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவமா இருக்கு, அது எப்படி கோர்வையா சொல்றாங்க, இதெல்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சில டைம்ல நம்ம ஸ்டைலா பேசுறது கேட்கறது ரொம்ப இஷ்டமா இருக்கும். அது ஸ்கூல் அனுபவத்துல எப்படிலாம் போறது அது கேட்பேன். அருணோட சிலதான் கேட்டுட்டு இருப்பேன் நான். இது போல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு அற்புதமான ஒரு சுரங்கனை புதையலே இருக்கு. அதை அகழ்ந்து ஆராய்ந்து தேடி எடுக்கிறத என்னோட வேலை. அது போல டாக்டர் அண்ணி நாளையிலிருந்து ஆச்சாரிய ஹிருதயம் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய புதையல். அவங்களை பார்த்தா எப்பவுமே கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கும். அவ்வளவு ஒரு தேஜஸ்வியா இருப்பாங்க, அவ்வளவு மென்மையானவர்கள். நாங்களாம் ஏற்கனவே ஒரு செட்டு, நானு, ஜெயஸ்ரீ, டாக்டர் அண்ணி, அவங்க ஹஸ்பண்ட் கோவிந்தராஜர், ஏறத்த சமகாலத்தில் சம வயது இருக்கவங்க. we are very closely associated. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஆனந்த அனுபவம் இருக்கு from 8 to 9. So I will also be one of the participants. Blessed for getting an opportunity to listen to such a great person. She is the one and only the first woman ever who has written the Bhashyam for the Brahma Sutras. அதெல்லாம் ரொம்ப பெருமை. அவங்க கூட உடன் இந்த சமகாலத்தில் ரொம்ப பெருமை எனக்கு. ஐ ஆம் பிளெஸ்ட். ஸோ நாளைக்கு நாம எல்லாம் சந்திக்கலாம். இன்றைய வாய்ப்பு ஜெயஸ்ரீக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள். சண்டே ஸ்டாப் பண்ணவா? ஒர்க் பண்ணிடு. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ் வரும். ஜெய் குருதேவ். தேங்க்யூ.